அதாவது கதைன்னா என்னென்னா, நடக்கவே முடியாத சம்பவங்கள நம்ம கதையாக சொல்லணும். அதுக்கு பேர் தான் கதை சொல்லுதல். அப்படி இருக்கும்போது, இப்போ வந்து ஒரு காட்டில பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கதை சொல்கிறேன். ஒரு காட்டில பார்த்தீங்கன்னா, சிங்கம்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தது, சிங்கம், புலி எல்லாமே வந்து, இனிமேல் நாங்கள் மாமிசத்தையே சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு புல்லு சாப்பிட்டுட்டு இருந்தது. புல்லு, இலை தழைகளை சாப்பிட்டுட்டு இருந்தது. நாங்கள் இனிமேல் வந்து மாமிசமே சாப்பிட மாட்டோம். எந்த மானையும் சரி, ஆடு மாடையும் சரி நாங்கள் அடித்து கொல்லவே மாட்டோம். எங்கள் குட்டிகளுக்கும் நாங்கள் வந்து அதை கற்றுக் கொடுக்க போகிறோம். எப்படி புல்லு சாப்பிட்றது புல்லை தான் சாப்பிடணும்னு நாங்கள் சொல்லிட்டோம். அதனால எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா, எப்படி புல்லு சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு எதை எதை சாப்பிடணும், எதை எதை சாப்பிடக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியல. அதனால் மாடுகள்லாம் சேர்ந்து எங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும். ஆடு மாடுகளுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கணும். எங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும். நரிக்கு அப்புறம் வந்து நாங்கள்லாம் தீர்மானம் போட்டோம். ஒரு மாநாடு நடத்தினோம். மிருகங்கள் மாநாடு அப்படின்னு நடத்தினோம். மாமிசம் சாப்பிட்றவங்கெல்லாம் மிருகங்கள். அதனால் மிருகங்கள் மாநாடுன்னு நாங்கள் ஒன்று நடத்தினோம். நடத்தி நாங்கள் ஒரு தீர்மானம் போட்டிருக்கோம். இதில் வந்து ஓநாய் மட்டும் அந்த கையெழுத்து போடலை. ஓநாய் மட்டும் மாமிசம் சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. அதனால் நாங்கள் ஓநாய் மட்டும் கையெழுத்து போடலாம். மற்ற எல்லாருமே கையெழுத்து போட்டோம். சிறுத்தை, வேங்கை, அப்புறம் சிங்கம், புலி, கரடி எல்லாருமே வந்து ஒத்துக்கிட்டாங்க. இனிமேல் நாங்கள் வந்து மாமிசம் சாப்பிட மாட்டோம். முதல்ல கூட ஒத்துக்குச்சு. நாங்கள் வந்து தண்ணிக்குள்ளே வரும்போது நாங்கள் காலை பிடிச்சி இழுக்க மாட்டோம், சாப்பிட மாட்டோம். முதல்ல கூட இப்போ வந்து நாங்கள் தண்ணி குடிச்சிட்டு புல் சாப்பிட்டு நாங்கள் வாழ போகிறோம். அதனால் இப்போ மிருகங்களுக்கு நீங்கள் வந்து எப்படி புல் சாப்பிட்றது, எப்படி இலை சாப்பிட்றதுன்னு கற்றுக் கொடுங்க அப்படின்னோடனே ஓகே. நான் அப்போ ரொம்ப சந்தோஷம். ஆடு மாடுகளுக்கு அப்பாடா ஒரு நிம்மதி. இந்த ஓநாய் மட்டும்தான், ஓநாயை எப்படியாவது பேச்சுவார்த்தை பண்ணி சம்மதிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஓநாயிட்ட போய் இந்த மாதிரி சொன்னாங்க. எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. நீங்களும் ஒத்துக்கோங்க, இந்த மாதிரி மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒத்துக்கோங்க அப்படின்னோடனே ஓநாயும் ரொம்ப யோசிச்சுது. சரி, ஓகே. மாமிசம் சாப்பிட்றது கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. வேட்டையாட வேண்டியிருக்கு. அதை கடித்து இழுத்து கரகரன்னு இழுத்து நிறைய வாட்டி உளுந்து குட்டியாரனெல்லாம் அடித்து உடம்பெல்லாம் வந்து நிறைய காயம் பட்டிருக்கு. அதனால் எல்லாரும் சொல்கிறாங்க, நாங்கள் மட்டும் வந்து மாமிசம் சாப்பிடணும்னு அடம் பிடிக்க போகிறதில்ல. நாங்களும் புல் சாப்பிட்றதா முடிவு பண்ணிட்டோம். புல், இலைத்தழைகளை சாப்பிட்றது, காய்கறிகளை சாப்பிட்றது, பழங்களை சாப்பிட்றதுன்னு நாங்களும் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அப்புறம் கற்றுக் கொடுத்தாங்க. ஆடு மாடுகள்லாம் சேர்ந்து, எருவு மாடெல்லாம் சேர்ந்து சிங்கத்துக்கு கற்றுக் கொடுத்தாங்க. எப்படி புல் சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க. கடைசியில் அந்த காட்டில் உள்ள எந்த ஒரு உயிரினமுமே மாமிசமே சாப்பிடல. பாம்பு கூட என்ன பண்ணுது, புல்லை சாப்பிட்டுட்டு இருந்தது. பாம்பு இப்போ வந்து எந்த எலியும் முழுங்கிறது கிடையாது. ரொம்ப ஒற்றுமையாக அந்த காட்டில் ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போது இப்படி தான் இதுதான் நடக்க முடியாத சம்பவம். அப்படி தானே, இதெல்லாம் நடக்க முடியாது தானே. நடக்க முடியாத சம்பவங்களை சொல்கிறதுக்கு பேர் தான் கதை சொல்லுகிற கலை. இந்த விதிமுறையை பின்பற்றி தான் உலகத்தில் இனிமேல் வர்ற மனிதர்கள் கதையை சொல்ல வேண்டும். இந்த விதிமுறையை மீறக்கூடாது.